நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ மனுஷால் இருக்கானுங்களே, நம்ம எப்போது எது செய்கிறோம்? இட்லி திங்கில கூட அவன் இப்படி இட்லி தின்னா நம்மளை தப்பு சொல்லிடுவானோ, நாம் இதை செஞ்சால் அவன் இப்படி பேசிடுவானோ. அதாவது நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை குற்றம் காணப்போகிற ஒரு மனிதருக்காக உங்கள் வாழ்க்கையை அடமான வைப்பீர்கள் என்றால் அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்க முடியுமா? நீங்கள் கெட்டவர்களையே கவனித்துக் கொண்டிருப்பதால் பாவம் நல்லவர்கள் உங்கள் கண்களில் படுவதே கிடையாது. அனுசரணையோடும் அக்கறையோடும் இருக்கக்கூடிய அன்பான மனிதர்களை நீங்கள் கவனிப்பதே கிடையாது. ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு 10 நாள் இருந்துட்டு வர ஒருத்தன் ஊரில் இருக்க சொந்தக்காரன் தாய பிள்ளைக்கெல்லாம் பரிசு வாங்கிடுவான், பொண்டாட்டி மட்டும் ஒன்றுமே வாங்கிட்டு வர மாட்டான். ஏன்னா அன்பை கிராண்டடாகவே அவன் பார்க்குறான். அவங்களும் வாய் விட்டு கேட்க மாட்டாங்க. இவங்களை இழிச்சா பார்த்தோம்னா ஊம்பாங்க. 10 வருஷம் கழிச்சு சண்டை வரப்ப 15 வருஷமாக வெளிநாடு போன லிஸ்ட்டெல்லாம் நம்மாட்ட இருக்கும். பெண்களுக்கு இருக்க மெமரி பவர் இருக்கே, அடே அப்பா, நிச்சயதார்த்த புடவை நான் பிங்க் கலரில் கேட்டேன், ஆனால் உங்கள் அக்கா பேரை கேட்டுக்கிட்டு சிகப்பு கலரில் எடுத்து கொடுத்தீங்களான்னு 60ஆம் கல்யாணத்தில் சொல்லும் அறிவு ஆகச்சிறந்த அறிவு. ஞாபகம் வச்சுப்பாங்க. டோன்ட் காம்ப்ளிகேட் இட். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் ஈகோன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வெற்றின்னு நினைக்கிறீங்களோ, எதுவெல்லாம் என்னுடைய தன்மானம் என்று நினைக்கிறீங்களோ, அது அனைத்தையும் அற்புதமானது அன்பு தான். உலகத்தின் ஆகச்சிறந்த அழகே சரண்டர் தான். தி பியூட்டிஃபுல் திங் இஸ் சரண்டர்.